மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை இந்த உலகத்திற்கெல்லாம் ஈஸ்வரியாக 14 லோகங்களுக்கும் ஈஸ்வரியாக இருந்து தான் நினைத்தபடி இந்த ஜீவன்களை ஆட்டி வைக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி என்றால் இவள் எப்படி இருக்கிறாள், எப்படி இந்த உலகத்தில் எப்படி நமக்கு காட்சி தருகிறாள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருமே. அதற்காக சொல்லப்பட்ட நாமம் ஓம் விஸ்வதாரிண்யை நமஹ. ஓம் விஸ்வதாரிண்யை நமஹ. இந்த விஸ்வம் அப்படின்னா உலகம், தாரிணி என்றால் தாங்குபவள். சொல்வாங்க, அழகாக பெண் குழந்தைகளுக்கு பெயர்கள் வைக்கும் பொழுது இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் இருந்து வைக்கும் பொழுது அந்த நாமத்தினுடைய அந்த குணங்களே அந்த குழந்தைக்கும் வந்துவிடுமா. அப்படி பார்த்தால் இந்த தாரிணி என்ற பெயரை வைத்துவிட்டால் எதையும் தாங்கக்கூடியவளாக, சோதனையாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, தடைகளாக இருந்தாலும் சரி, அத்தனையும் தாங்கி தாண்டி வெளியே வந்து வெற்றி பெறக்கூடியவளாக இருப்பாள் இல்லையா? அப்படித்தான் இங்கு உலகத்தையே தாங்கக்கூடியவளாக இவள் இருக்கிறாள். இந்த உலகத்தையே தாங்குபவளாக இந்த அம்பிகை இருக்கிறார். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்மை இந்த பூமாதேவி தாங்கி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இவள் எந்த இடத்தில் இப்படி தாங்கி கொண்டிருக்கிறாள் என்று நமக்கு தோன்றும். ஆக இந்த பூமாதேவியை யார் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் இல்லையா? எத்தனை முறை எப்படித்தான் இந்த பூமி சுற்றினாலும் நாம் மட்டும் ஆடாமல் அசையாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விந்தை, பெரிய ஆச்சரியம். அறிவியலால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய ஆச்சரியம். அப்படி நம்மை இவள் தாங்கிக் கொண்டிருக்கிறாள். அந்த தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தியால் தான் இன்றும் நாம் இப்படி இந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த பூமாதேவியையும் தாங்கக்கூடிய ஒருத்தி யாராக இருக்க முடியும்? அந்த பராசக்தியாகத்தான் இருக்க வேண்டும். அந்த ஆதி பராசக்தியாக இருக்கக்கூடிய அவளால் தான் இத்தனையும் முடியும். இதையே வேற மாதிரின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த உலகமாகவே வடிவத்தை எடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உலகத்தை தாங்குபவள்னு சொல்கிறோம். இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு வடிவம் இல்லையா? அப்போ இந்த வடிவம் யாருடையது? ஏனென்றால் பார்க்கக்கூடிய அனைத்து வடிவங்களும் அவள் தான் என்றால் இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு வடிவம் கூட அவளாகத்தான் இருக்க முடியும். அப்போ இந்த உலகம் என்ற வடிவத்தை தாங்கியவளாக இவள் இருக்கிறார். ஆக உலகமாகவே இவள் இருக்கிறாள் என்று சொல்வது இந்த நாம். மகாபெரிவா சரணம்.